Hi everyone, welcome to Vani's channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு yummy-யான, டேஸ்டியான, கலர்ஃபுல்-ஆன சிக்கன் ரெசிபி பத்தி தான் பார்க்க போறோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே போல என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்தி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வருங்க. இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு நான்ஸ்டிக் தவால எவ்வளவு அருமையா இந்த சிக்கன் ரோஸ்ட் பண்ண போறோம்னு பார்க்கலாம் வாங்க. இதற்காக காஷ்மீரி மிளகாய் தூள், கரம் மசாலா, தனியா தூள், பெப்பர் பவுடர், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், உப்பு இதெல்லாத்தையும் எடுத்திருக்கிறேன். ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே உங்க சிக்கனுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்க எவ்வளவு பீசஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 3 பீஸ் தான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திருக்கிறேங்க. பெப்பர் பவுடர் அளவு கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. ஜீரக பவுடரும் அதே தான். மற்றதெல்லாம் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதோட நல்லா கட்டியான தயிரை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு கொண்டு வந்துடணுங்க. தயிர்ல தண்ணி இல்லாம பாத்துக்கோங்க. நம்ம இப்பவே இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்றதுனால அது சிக்கனோட நல்லா சேர்ந்துக்கும், ஒட்டிக்கும். இப்ப பாருங்க, நான் கொஞ்சமா கலர், கேசரி கலர் இருக்கு இல்லைங்களா, ஃபுட் கலர், அதை ஆட் பண்ணிருக்கேன். இதை ஆட் பண்றதுனால நல்ல ஒரு கலரை கொடுக்கும். அதுக்காக தான். நீங்க வேண்டாம்னா இதை ஆட் பண்ண வேண்டாம். இப்ப பாருங்க, அதை மிக்ஸ் பண்ணோன்னா ஒரு நல்ல கலர் வந்துடுச்சு. இப்ப இதோட ஒரு ½ லெமன் மீடியம் சைஸ் லெமன், ½ லெமனோட ஜூஸை நான் பிழிஞ்சு சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாமே நீங்க எடுக்கிற சிக்கனோட அளவை பொறுத்து மாறுங்க. இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எப்படி ஒரு ஃபைன் பேஸ்டா கிடைச்சிருக்குதுன்னு. இப்போ நான் எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நான் லெக் பீஸ் எதுவுமே எடுக்கல, பிரஸ்ட் பீஸ் தான் எடுத்திருக்கிறேன். அதுல பாருங்க நான் லேசா கீறி விட்டுருக்கிறேன். இப்போ இந்த பேஸ்ட் அதோட சேர்த்துக்கலாங்க. இந்த பேஸ்ட் சிக்கன்ல எல்லா பகுதியிலையும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா தடவி விட்டுக்கணும். இந்த பீசஸ் பாக்குறதுக்கு தான் உங்களுக்கு சின்னதா இருக்குது, பட் அது மடிச்சு இருக்குது, நீளமா இருக்கும். பாருங்க, இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க பாருங்க எப்படி இது பெருசா இருக்குது, பெரிய பெரிய பீசஸ். பட் நம்ம கடையில வாங்கும் போது நமக்கு அப்படியே அந்த ஃபோல்டிங்கோட வருது. அதனாலதான் நான் அதை ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது பெருசா காமிக்கிறேன். பாருங்க, இப்ப பாருங்க, இதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்திருக்கேன். ஆக்சுவலா நீங்க ஸ்டார்டிங்லயே இதோட அந்த பொடி வகைகள் எல்லாம் சேர்த்து பேஸ்ட் பண்ணீங்க இல்லைங்களா, அப்பவே ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்ப ஆட் பண்ணிருக்கிறேன். அப்ப எடுத்து வச்ச ஒரு ஓரத்துல சேர்த்த மறந்துட்டேன். இப்ப இதை 1 ஹவருக்கு ஊற வச்சிருக்கிறேன். நீங்க அட்லீஸ்ட் ஒரு ½ hour ஆவது அதை அப்படியே ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு தவால கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கிறேன். பாருங்க நான் எவ்வளவு எண்ணெய் விட்டுருக்கிறேன்னு. அது போதுங்க. நீங்க நல்ல ஒரு அடிக்கனமான இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா, இல்லைன்னா இரும்பு தவா இருந்துச்சுன்னா அதுல கூட செய்யலாங்க. அது ரொம்ப சூப்பரா வரும். எங்கிட்ட இரும்பு தவா இல்ல, அதனாலதான் இதுல செய்யறேன் நானு. பாருங்க, நான் இப்போ விரிச்சு போட்டிருக்கிறேன். அந்த மடிப்போடு இருந்தத எவ்வளவு பெரிய பெரிய பீசஸ் பாருங்க. பாருங்க, 3 பீஸ் எடுத்திருந்தேன், 3ஐயும் போட்டாச்சு. அந்த ஆயில் நடுவுலயே இருக்கிறதுனால நான் அந்த தவா லேசா டில்ட் பண்ணி விட்டேன். பாருங்க, இப்ப ஆயில் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக வைக்கணுங்க. பாருங்க, நல்லா வெந்த உடனே இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க அடிப்பக்கம் எப்படி வெந்திருக்குதுன்னு. பாருங்க, அதுவும் எப்படி ரோஸ்ட் ஆயிருக்குது பாருங்க. ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க, கரிஞ்சு போயிடும், உள்ள வேகாது சிக்கன். அதனால 10 நிமிஷம் வச்சிருந்தேன் நான் ஒரு சைட மீடியம் ஃப்ளேம்ல. ஸ்டார்டிங்ல ஹைல இருந்தது, நீங்களே பார்த்திருப்பீங்க, எண்ணெய் சூடா இருந்தது. இப்ப பாருங்க, நம்ம சிக்கன் ரோஸ்ட்
சூப்பரா ரெடியா இருக்குது பாருங்க. திருப்பி போட்டா அடிப்பக்கமும் நல்லா வெந்திருக்குது பாருங்க. அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே ஊறிடுச்சு பாருங்க. நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் தான் விட்டேன். அதுலயே 2 பக்கமும் நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. திருப்பி போட்டப்ப கூட நம்ம எண்ணெய் சேர்த்துக்கல. இப்ப இத மறுபடியும் திருப்பி போட்டோம் பாருங்க. அதே தந்தூரி சிக்கன் நம்ம கடையில வாங்குறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இருக்குது பாருங்க. இவ்வளவு சூப்பரா வந்திருக்குதுன்னு. சாப்பிடும்போது உள்ள நல்லா வெந்திருக்குது. 2 பக்கமும் நீங்க 10 நிமிஷம், அட்லீஸ்ட் 10 நிமிஷம் வேக வைக்கணும். பாருங்க, இப்ப நம்ம சூப்பரான சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ரெசிபி நீங்களும் பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.